Good morning, student. Today we are going to see our second term, Unit 2, Prose Trip to Ooty, Section 3. ஸ்டூடெண்ட் நம்ம இன்றைக்கி நம்மளோட டேம் 2ல் உள்ள யூனிட் 2ல் உள்ள ப்ரோஸ் ட்ரிப் டு ஊட்டிங்கிற அந்த ப்ரோஸில் நம்ம தேர்டு யூனிட்டை நம்ம இப்போ பார்க்கணும். தேர்டு செக்ஷன் 3 நம்ம இப்போ பார்க்கணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ட்ரெயின் வந்து சடனாக நின்றுடுது. அப்போது எல்லோரும் வெளியில் பார்க்குறாங்க. அப்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதோட அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் செக்ஷன் 2ல் முடிஞ்சது. இப்போ அதில் தேர்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன யானையும் அதனுடைய மதர் யானையும் அந்த ட்ராக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராக்கில் சின்ன யானை உட்காந்துருக்கு, அது பக்கத்தில் மதர் யானை இருக்குது. உடனே அந்த ட்ரெயினோட இன்ஜின் டிரைவர் ட்ரெயினை நிறுத்திட்டு அந்த சின்ன யானைக்கு நிறைய வாழைப்பழங்களை கொடுத்து அதை வெளியில் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மதர் யானை யாரையுமே அந்த சின்ன யானை பக்கத்துலேயே போக விடலை. இதான் இந்த செக்ஷன் 3ல் இதான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிச்சிட்டவங்க. There was a cute baby elephant sitting on the track. The mother elephant was nearly trumping அப்படின்னா மேக்கிங் லவுட் வாய்ஸ், அதாவது ரொம்ப சவுண்டாக கத்துறது. ட்ரம்ப்டிங் லவுட்லி, அதாவது ஒரு க்யூட் பேபி எலிஃபண்ட் அந்த ட்ராக்கில் உட்காந்துட்ருக்கு. அதுக்கிட்ட அதோட அம்மா உட்காந்துட்டு ரொம்ப லவுடாக கத்திகிட்ருக்கு. த இன்ஜின் டிரைவர் ட்ரைடு டு காக்ஸ் அப்படின்னா சமாதானப்படுத்துறது. காக்ஸ் த பேபி ஆஃப் த ட்ராக் வித் ய பஞ்ச் ஆஃப் பனானாஸ். அப்போது அந்த யானையை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பேபி எலஃபண்ட்டை அங்கேருந்து தண்டவாளத்திலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்காக நிறைய பஞ்ச் ஆஃப் பனானாஸ் இன்ஜின் டிரைவர் கொடுக்குறாங்க. த மதர் டிடின்ட் லெட் எனி ஒன் நியர் த பேபி. ஆனால் அதனோட அம்மா யாரையுமே பக்கத்தில் நெருங்கவே விடலை. ஸோ பீப்புள் ஸ்டூட் அரவுண்ட் ட்ரையிங் டு மேக் த பேபி மூவ் பை மேக்கிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ். அதனால் அங்கே சுற்றி இருக்கிற எல்லோரும், அந்த ட்ரெயின்லேருந்து எல்லோரும் ரொம்ப சத்தம் போட்டு கத்துறாங்க இந்த பேபி எலிஃபண்ட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்காக. த பேபி ஜஸ்ட் செட் தேர் லுக்கிங் frightened and the mother kept trumpeting. Finally, Muthu, the naughty boy of the class, went up to the baby with a bunch of bananas. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அதை எப்படியாவது அந்த குட்டி யானையை வெளியில் கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கிளாஸ்லேயே ரொம்ப ஒரு சுட்டியாக ரொம்ப சேட்டக்கார பையனாக இருக்கிற முத்து என்ன பண்ணுறான், ஒரு பஞ்ச் ஆஃப் பனானா, ஒரு சிப் வாழைப்பழத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு பக்கத்தில் போகிறான். அப்போ முத்து அவனும் ஒரு பிளான் பண்ணுறான். அந்த பனானாஸை யானைக்கு கொடுக்கும்போது அது பக்கத்தில் போயிட்டு அப்படின்னு பின்னோக்கி நகர்ந்து வரான். அப்படி வரும்போது அந்த யானை முன்னோக்கி வரும். அப்போ அது ட்ராக்கில் இருந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த யானைக்கிட்ட போய் ஒரு சிப் வாழைப்பழத்தை காட்டிட்டு அப்படின்னு பின்னோக்கி நகர்ந்து வரான். ஜஸ்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், ஜஸ்ட் ஆஸ் இட் மூட் டு ஈட் இட். அப்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருது அதை சாப்பிட்றதுக்கு. ஹி மூட் பேக்வேர்ட்ஸ், அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி பார்த்து நடந்து வருது. ஹி கெப்ட் டூயிங் திஸ் ஸ்டில் த பேபி வாஸ் அவுட் ஆன் த சைட் ஆஃப் த ட்ராக். இது அப்படின்னு தொடர்ந்து பின்னோக்கி அப்படின்னு அவன் நடந்துக்கிட்டே வரான். அது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து முன்னோக்கி நடந்து வருது. ஒரு கட்டத்தில் அப்படின்னு அது ட்ராக்லேருந்து வெளியில் வந்துடுது. லக்கிலி த மதர் டூ ஸ்டாப்டு ட்ரம்பிங் அண்ட் வாட்ச்டு த ஹோல் ஷோ. எவ்ரி ஒன் சேர்ட் ஆஸ் த பேபி ஸ்டார்டட் ஈட்டிங் த பனானாஸ். அப்போது இதை பார்த்துட்ருக்கிற எல்லா மக்களும் அங்கே ரொம்ப லவுடாக கத்தி சத்தம் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் ஆரவாரம் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு லக்கு, இது நல்லபடியாக யானை குட்டி வெளியில் லக்கி த மதர் டூ ஸ்டாப்டு. அதே நேரத்தில் அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மதர் யானையும் அது ட்ரம்பிங்
ரொம்ப லவுட் வாய்ஸ் கொடுக்குறது, ரொம்ப கத்துறதையும் நிறுத்திட்டு யானைக்குட்டியும் வெளியில் வந்துட்டு அப்போ எல்லோரும் ரொம்ப கத்தி சந்தோஷப்படுறாங்க. அப்போ பாருங்கள், மெனி bunches ஆஃப் bananas were filled நியர் த பேபி அண்ட் த மதர். அப்போ இந்த யானையும் யானைக்குட்டியும் இந்த ட்ராக்ல இருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அதை சுற்றி நிறையா வாழைப்பழங்களை வந்து எல்லோரும் போடுறாங்க. அதை சுற்றி நிறைய வாழைப்பழம் கொடுக்குறாங்க. ஆஸ் தே விஆர் ஈட்டிங் எவ்ரி ஒன் got in the train and it left after a delay of half an hour. அப்போது அதை சாப்பிட்றத எல்லோரும் எவ்ரி ஒன் காட் எல்லோரும் வந்து சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் ட்ரெயின்குள்ளே ஏறுறாங்க. திரும்பியும் ஒவ்வொருத்தராக ட்ரெயின்குள்ளே போனதுக்கப்புறம் திரும்பியும் ட்ரெயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மூவ் ஆகுது. இதனால் ஒரு ½ அன் ஹவர் அன்றைக்கி ட்ரெயின் வந்து லேட் ஆகுது. கீதா மேடம் had told us that we would see elephants if we were lucky. கீதா மேம் had told us that we would see elephants if we were lucky. கீதா மேடம் சொல்கிறாங்க, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இந்த யானையை பார்ப்போம் நம்மளே நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் சொல்கிறாங்க, நம்ம யாருமே இந்த அளவில் யானையை பக்கத்தில் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கற்பனை கூட நம்ம பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டுருக்காங்க. அப்போது அடுத்து, மேடம் wouldn't have imagined we would see a wild elephants this close, said ஃபாத்திமா. அதே தான் ஃபாத்திமாவும் என்ன சொல்கிறா அப்படின்னா, மேடம் நம்ம யாருமே இந்த மாதிரி நினச்சி பார்க்கல, நம்ம வந்து யானையை ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பேரா பாருங்கள். நெக்ஸ்ட் பேரா, இட் வாஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ட்ரிப். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பயணம் அப்படின்றாங்க. ஆன் எ நார்மல் ஃபாஸ்ட் ட்ரெயின் ரைடு வி டு நாட் நோட்டீஸ் த சீனரி ஆர் த லேண்ட்ஷேப். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ட்ரிப்பில் நம்ம பார்க்கவே முடியாது இந்த மாதிரி சீனரிஸை. மற்ற நம்ம ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயினில் போனால் கூட அது வேகமாக கடந்து போயிடும். நம்ம இவ்வளோ அழகான்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த ட்ரெயினில் அந்த மலைகளோட சரிவு, அந்த சீனரிஸ், அந்த இயற்கை காட்சி, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில், ரொம்ப க்ளோஸாக பக்கத்தில் இருந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்லோலி சாங்கிங் அப் அண்ட் டவுன் த பியூட்டிஃபுல் மவுண்டெயின்ஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். அதாவது அப்போது மெதுவாக மேலும் கீழும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அப்படின்னு மெல்ல அசைஞ்சு அந்த ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கு. இட் வில் நியர் ஃபர்கெட் த வைடு வைண்ட் ஸ்வெப்ட் டீ எஸ்டேட் க்ளோஸ்ட் கவர்டு மவுண்டெயின்ஸ் ஆர் த ஸ்வேவிங் ட்ரீஸ். அந்த இயற்கை அந்த தேயிலத்தோட்டங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பறந்து விரிந்து தேயிலத்தோட்டங்களாக இருக்குது. மேகங்கள் வந்து அப்படியே அந்த மலைகளை சூழ்ந்து அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அசையும் மரங்கள் எல்லாமே ஒருபோதும் மறக்க முடியாத ஒன்றா இருக்குது. அங்கே இருக்கிற மரங்கள் அசைகிறது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேகங்கள் அப்படியே மலைகளை மூடி இருக்குது அப்படின்னு அந்த தேயிலத்தோட்டம் டீ எஸ்டேட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றாங்க. இட் வாஸ் என்சாஞ்சிங் டு லிசன் டு த மர்மர். அதாவது மர்மர் அப்படின்னா ரொம்ப அப்படின்னு ரீங்காரம் விட்டு அப்படின்னு அந்த வண்டுகள் வந்து அங்கே அப்படின்னு சுற்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீரோடைகளில் உள்ள அந்த நீர்வீழ்ச்சியில் உள்ள தண்ணிகள் அது எல்லாமேன்னு அதோட ஓசை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் வாட்டர்ஃபால்ஸ் அண்ட் மியூசிக்கல் பேட்ஸ் கால்ஸ். அந்த ஓசைகள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு பறவை அழகாக ஓசையிடுற மாதிரி அதோட வாட்டர்ஃபால்ஸ் விழுறது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னாங்க. வி ஈவன் ஷா அண்ட் எலஃபண்ட் அண்ட் இட்ஸ் பேபி. அவர் ஹோல் குரூப் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் பை த ட்ரிப் அண்ட் தே ஸ்டில் டாக் அபவுட் இட். அதாவது இந்த பயணத்துலேன்னு ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, மொத்தமாக அந்த யானையும் இந்த பெரிய யானையும் அதோட யானையோட குட்டியும் அந்த தண்டவாளத்தில் பார்த்தது தான் உள்ளதிலே ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டான ஒரு விஷயம்.
ரொம்ப ஒரு பரவசம் அடைகிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. இந்த நிகழ்வை வந்து எங்களோட லைஃப் லாங்கு நாங்கள் வந்து மறக்கவே முடியாது, எங்கள் குரூப்பில் யாருக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் வந்து அவங்க அந்த லெட்டரில் எழுதுகிறா. யுவர் லவ்லிங் ஃப்ரெண்ட் மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.